வெல்கம் டு சதீஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் டூல். ஸோ நான் கீவேர்டு வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி கரெக்டான கீவேர்ட்ஸை நான் அனலைஸ் பண்ணி என்னுடைய கண்டென்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட் டூல்ஸ் வந்து நம்ம காட்ட போறோம். ஸோ எல்லா கீவேர்ட்ஸுமே எல்லா கீவேர்ட் டூலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதுல உங்களுக்கு எது வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு அப்படின்றத தான் நீங்க பார்த்து நீங்க வந்து கீவேர்ட் டூலை ப்ராப்பரா சூஸ் பண்ணி அந்த கீவேர்ட் டூலை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனலைஸ் பண்ணணும், பொட்டன்ஷியல் கீவேர்ட்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ட்ராக்கர், இந்த டூல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூல். ஸோ இந்த டூல்ல வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு இது போடலாம், லைக் வந்து ஓகே ஷர்ட் ஃபார் மென்னு வச்சுக்கலாமா, இல்லை ஷர்ட்னு போடலாமா கீவேர்டு? ஓகே, ஷர்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஷர்ட்னு போட்டு தேடுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்திருக்கு, நம்ம வந்து இதுல வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு போல. லைக் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு போல. ஸோ வந்து நான் என்ன காமிக்கிறேன், நீங்க ஜஸ்ட் பாருங்க. நம்ம மற்ற கீவேர்டு டூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருக்கான்னு பாத்துக்கலாம். பட் நம்ம போட்ட கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம பாத்துக்கலாம். ஸோ இது வந்து யூஎஸ் இருக்கு, இங்க வந்து இந்தியான்னு மாத்திக்கோங்க. பட் எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு கீவேர்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ எந்த கீவேர்ட் வந்து எனக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஷர்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா லைக் காம்படிஷன் இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனே காட்டல. இருக்கா? ஓகே, 73.9 இருக்கு. ஸோ இதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு ப்ராப்பரா எனக்கு வந்து இது காம்படிஷன் ஹையா இருக்கா லோவா இருக்கா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைபி இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெய்டு டூல்ஸ் மூலமா வச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெய்டு இது வெர்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பெய்டு வெர்ஷன்ல மைபி நம்மளுக்கு கிடைக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டூல் யூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டூல். செகண்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது நம்மளுடைய ஃபேவரட் டூல். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதே ஷர்ட்னு போடுறேன், இந்தியன் சூஸ் பண்ணிருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, எல்லாம் ஓகே. கூகுளா? ஓகே, கூகுள். பார்ப்போம். லைக் இதுல வந்து எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ன்றதுல எனக்கு ப்ராப்பரா எனக்கு கீவேர்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பட் மைபி எனக்கு இங்க கிடைக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 703 கீவேர்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கீவேர்ட்ஸ் நமக்கு ரெலவெண்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இதுல பாருங்க, ஷர்ட்னு இருக்கு, சர்ச் வால்யூம் கொடுத்துருக்கு, ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு இங்க பாத்தீங்களா, காம்படிஷன் காமிச்சிருக்காங்க, ஹை காம்படிஷன் இருக்கு. ஸோ ஹை காம்படிஷன் இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹைலி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மீடியம் காம்படிஷன் கீவேர்ட்ஸ் அண்ட் லோ வால்யூம் கீவேர்ட்ஸ் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லோ வால்யூம் பாருங்க, லோ காம்படிஷன் இருக்கிற கீவேர்ட்ஸ் தான் நான் வந்து ஹைலி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே ப்ரிஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். பட் சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த கீவேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி ஆகணுன்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட் ஃபார் விமன், ஷர்ட் ஃபார் மென். ஸோ இந்த கீவேர்ட்லாம் கண்டிப்பா மக்கள் தேடுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட் நான் அப்படியே ஸ்கிப் பண்றது அப்படின்னு கொஞ்சம் எனக்கு தெரியும், கண்டிப்பா கஷ்டம் தான். பட் ஸ்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதையே வந்து இன்னும் பெட்டரா இன்னும் சில விஷயங்கள் இது பண்ணி பண்ணலாம். பெஸ்ட் ஷர்ட் ஃபார் விமன் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா இங்க? பெஸ்ட் ஷர்ட். ஓகே, ஐ டோன்ட் திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு காம்படிஷன் எப்படி இருக்குன்ட்டு. காமிப்பாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னா, லைக் வந்து எனக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாம் நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பெஸ்ட் ஷர்ட் ஃபார் மென், பெஸ்ட் மென்ஸ் டிஷர்ட்ஸ் எனக்கு வராது, பெஸ்ட் மென்ஸ் ஷர்ட் பிராண்ட்ஸ், வே டு சி. இங்க பாருங்க உங்களுக்கு நிறைய கண்டென்ட் நீங்க டைட்டில் ஃப்ரேம் பண்ணவே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிருது.
how to wear a men's shirt, best men's compression shirt for slimming, depends. Like உங்களுடைய கண்டென்ட், உங்களுடைய ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளாகுக்கான டைட்டில் நீங்க வந்து இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஏன் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட சர்ச் வால்யூம் பாருங்க, அதோட சர்ச் வால்யூம் பாருங்க, அதோட காம்படிஷன் செக் பண்ணுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ட்ரெண்ட். ஸோ கூகுள் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. என்ன மாதிரி டேட்டாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஷர்ட் வந்து ஃபேமஸா இருக்கா இல்லையா? ஓகேங்களா? இல்ல நம்ம வந்துட்டு யோகான்னு எடுத்துப்போமா? யோகா வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குன்னு பார்ப்போம். யோகா எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு, அது சம்பந்தப்பட்ட என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து மேஜரா மக்கள் தேடுறாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சார்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒரு லைன் சார்ட் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்க பாருங்க கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப் டு 30th ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோகாக்கான இன்ட்ரெஸ்ட் டைம் பேஸ் பண்ணியே போட்டிருக்கான். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ இங்க எத்தனை பேர் வந்து இதை தேடி இருக்காங்க? ஸோ அந்த யோகான்ற ஒரு வார்த்தையை எந்த சிட்டி அதிகமா தேடி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீவேர்டு ஏதாச்சும் இருக்கா? ஓகே. ஓகே. ஓகே, சப்போஸ் உங்க ப்ராடக்ட் வந்து யோகா மேட் கவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்பர் 8 இதுல இருக்கு. ஸோ யோகா மேட் கவர் வந்து ஓரளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீவேர்ட் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஐ டோன்ட் திங்க் எதுவுமே நமக்கு வந்து ப்ராப்பர் ரெலவெண்டா இல்ல. ஓகே, நீங்க இது கூட இன்னும் கம்பேரிசன் கூட பண்ணிக்கலாம். யோகா கூட வந்து நீங்க ஃபிட்னஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபிட்னஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணி கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார்ட் பார்க்க முடியும். ஸோ ப்ளூ டினோட்ஸ் யோகா அண்ட் ஃபிட்னஸ் டினோட்ஸ் ரெட். ஸோ பார்த்தீங்கன்னா யோகாவை தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை டிமாண்ட்ல இருக்கு கம்பேர்ட் டு ஃபிட்னஸ். யோகாவை தான் நிறைய பேர் விரும்புறாங்க போல. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலயும் பாருங்க மணிப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு வந்து அதிகமாக தேடுறாங்களாம். செகண்டுக்கு செகண்ட் மாறுது இல்லையா? சிட்டி. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யோகா வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல நல்லா இருக்கு. ஜாம்ப்னு ஒரு சிட்டி இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ நம்மளுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யோகான்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கா இல்லைன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க எந்த கீவேர்ட்னாலும் போட்டு பாத்துக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஷர்ட் பத்தி பேசிருந்தோம். ஷர்ட் ஃபார் மென் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். ஷர்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது ட்ரெண்டிங்ல இருக்குன்றத மெயினா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ப்ளூ ஷர்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. டிஷர்ட்டை விட ஷர்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஐ மீன் நிறைய ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்றத காட்டுறது. ஸோ எந்த ஊர்ல அதிகமா வந்து தேடுறாங்க? கேரளாவில் நிறைய பேர் தேடுறாங்க. நாகர் ஹவேலி, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷர்ட்ன்ற ஒரு வார்த்தை தேடுறாங்க. இங்க பாருங்க கீவேர்ட்ஸ். இதான் நான் சொல்ல வந்தேன். மென் டிஷர்ட், மென் ஷர்ட், ஒயிட் ஷர்ட், பிளாக் ஷர்ட். ஸோ இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஷர்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் ப்ளூ கலர் இல்லைன்னா பிளாக் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் வந்து சூப்பரா போகுது. ஒயிட் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வாங்குறதுக்கு விரும்புறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒயிட் ஷர்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி பிளாக் ஷர்ட் ஆஸ் யூஷுவல் விமன் ஷர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிமாண்ட்ல இருக்கு. அதனால தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல காட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா queries நீங்க வந்து இந்த ரிலேட்டட் queries நீங்க செக் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து இது பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க ஷர்ட் பேண்ட், மென் டிஷர்ட், ப்ளூ ஷர்ட், ஓவர் சைஸ் ஷர்ட், ஷர்ட் ஃபார் விமன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து இங்க இருந்து கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இதை வந்து நான் கூகுள் ட்ரெண்ட் உங்களுக்கு காமிக்கணும்னு வந்தேன். ஸோ கூகுள் ட்ரெண்ட்லயும் உங்களால வந்து சில கீவேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூபர் சஜஸ்ட். ஸோ இதுலயும் எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து கண்டிப்பா லிமிடேஷன்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் நீல் பட்டேலோட அவரோட ஓன் டூல் இது. ஓகேங்களா?
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேம் ஷர்ட்னே போடலாம். இதுல ஏதாச்சும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேக் தான் பார்ப்போம். ஷர்ட் ஃபார் மென் இந்தியா. இவங்க லாகின் ஆக்சஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் இந்த டூல் ரொம்பவே சூப்பரான டூல். இந்த டூல் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சில கம்பெனிஸ்க்குலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வைட்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸாக்டா காம்படிஷன் என்ன, பேஜ் டிஃபிகல்ட்டி என்ன, டொமைன் அத்தாரிட்டிஸ் என்னென்ன இருக்கு, மேக்ஸிமம் நீங்க எஸ்இஓல பார்க்குற இந்த டாப் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசணுமோ அதோட பாதி விஷயங்கள் ஐ திங்க் ஒரு 70 to 80% விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மேஜராக கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து இந்த டூல் மூலமா உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணும்போது இந்த டூலோட விலை பாத்தீங்கன்னா $20. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ₹1800 இல்ல ₹2000 பிளஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான டூல். இந்த டூல் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த டூல் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து எஸ்சிஓல நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இது மூலமா கூட கிடைக்கும். ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஓக்கே ஃபேமஸான ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நீல் பட்டியல தான் சொல்லுவோம். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓன் டூல் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஓன் டூல் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் மாதிரி இது பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு. ஸோ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல். இட் ஆல் டிபெண்ட்ஸ். நீங்க வந்து இந்த டூல் வந்து ஒரு ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல நான் பை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். என்ன கேட்டீங்கன்னா நீல் பட்டேலோட டூல். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்க வந்து பெய்டு வெர்ஷன் போற மாதிரி இருந்தால் யூபர் சர்ச்சஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து இன்ஸ்டா கீவேர்ட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓகே தெரிஞ்சு வெர்ஷன். ஐ திங்க் இட்ஸ் அ பெய்ட் வெர்ஷன். நம்ம பே பண்ணிட்டு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த 30 days ஏதோ ஒரு இது இருக்கு, செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மென்ஷனே பண்ணியிருக்காங்க லைக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி தான் இந்த டூல் வந்து வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா கீவேர்ட்ஸ் பெய்டு வெர்ஷன் போறவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா லைக் இந்த டூல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ற டூலா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா லைக் அதுக்கு பதில் எனக்கு வந்து 50-50 தான் நான் சொல்லுவேன். சிலர் யூஸ் பண்றாங்க, சிலர் யூஸ் பண்ணல. பட் என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா லைக் நீங்க யூஸ் பண்ற டூல் எஃபெக்டிவா இருக்கணும். அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். லைக் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இங்க பாருங்க, நமக்கு எடுத்த உடனே போகும் அப்படின்னு பார்த்தா லைக் இது அது மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் நான் சஜஸ்ட் பண்ணல. இந்த டூல் எனக்கு செக் பண்ணிடலாம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டூல் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பிகாஸ் என்னுடைய கணிப்புப்படி வந்து பாத்தீங்கன்னா டூல் வந்து நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை. இது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த $468 கிட்ட தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க சொல்றாங்க. பட் ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த வேர்ட் ஸ்ட்ரீம் டூல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷர்ட் ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு லிமிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஒன்லி பார்ப்போம். ஓகே, நம்ம பார்க்கலாம். லைக் இதுல வந்து நமக்கு ஏதாச்சும் லிமிடேஷன்ஸ் இல்லாம லைக் நம்ம தேடுற விஷயம் எல்லாமே இருக்கான்னு பாத்துடலாம். ஓ ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. சர்ச் வால்யூம் கிடைச்சிருக்கு, காம்படிஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க இங்க தான் நான் சொல்லியிருக்கேன், இதுதான் சொல்றேன். லைக் வந்து நீங்க தேடும் போது நீங்க 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு உங்களுடைய சர்ச் வால்யூம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன். ஸோ இது ரெண்டுமே ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது செக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நல்ல கீவேர்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் பட்டன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களும் ஏதாவது லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பாங்க.
ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. லைக் பட் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம இப்படிதான் தேடுவோம். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க கீவேர்ட் போடும்போது சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. மைபி உங்களுக்கு ஷர்ட் அப்படின்னு போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேணும்னா அப்பேரல் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ், மைட் பி ரிலேட்டட் டு அப்பேரல் அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் ஏதாவது மாறுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சில கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. பட் என்னுடைய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் வால்யூம், காம்படிஷன், இது ரெண்டும் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். தென் அக்கார்டிங்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சர்ச் வால்யூமும் நல்லா இருக்கணும், காம்படிஷனும் வந்து பாத்தீங்கன்னா மீடியமாவும் இல்லை லோவாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற கீவேர்ட்ஸை நீங்க எடுத்து பிக் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்லயோ இல்லை பிளாக்லயோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். லைக் கீவேர்ட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்றது, இன்னும் பெட்டரா எப்படி பண்றது அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர், கூகுள் கீவேர்ட் பிளானர் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுள் ஆட் சைன்இன் பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் கீவேர்ட் பிளானர் இன்னுமே உங்களுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது காட்டும். ஸோ அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா கூகுள் கீவேர்ட் பிளானர் உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரீ டூல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃப்ரீயா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து அதை சைன்இன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ண முடியும். ஜென்ரலா நம்ம இப்படி யூஸ் பண்ற மாதிரி கூகுள் கீவேர்ட் பிளானர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் ப்ராப்பர் ரிசர்ச் நம்ம இன்னும் பண்ணல. ஸோ ப்ராப்பர் ரிசர்ச் நான் இன்னொரு வீடியோல பண்றேன். அது கம்ப்ளீட் கூகுள் கீவேர்ட் பிளானர் வச்சு நான் பண்றேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர், கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அக்கார்டிங்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க இப்போ நான் சொன்ன எல்லா டூல்ஸையும் சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வித்துட்டு இருக்கலாம், சாரி வித்துட்டு இருக்கலாம் நிறைய பேர். ஸோ சாரின்னு போட்டு பாருங்க. சாரின்னு போட்ட உடனே எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வருதுன்னு பாருங்க, எந்த மாதிரி சர்ச் வால்யூம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க, காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சி ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், எஸ்இஓ பண்றவங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சர்ச் வால்யூம் அண்ட் காம்படிஷன். இது ரெண்டுத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மைண்ட்ல வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். எனிவேஸ் ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கீவேர்ட் ரிசர்ச் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வீடியோல பண்றேன். லைக் அந்த ஸ்பெஷலி அந்த கீவேர்ட் பிளானர் தான் நான் பண்ண போறேன். ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். லைக் அந்த கீவேர்ட் பிளானர் நம்ம எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி கீவேர்ட் அனலைஸ் பண்றது, லைக் இப்போ இந்த சொன்ன இல்லையா அந்த சர்ச் வால்யூம், அந்த காம்படிஷன் இன்னும் அதுல வந்து என்னால காட்ட முடியும். லைக் ஹை காம்படிஷன், லோ காம்படிஷன், மீடியம் காம்படிஷன் எல்லாமே என்னால வந்து அதுல பெட்டரா எனக்கு காட்ட முடியும். ஸோ நம்ம அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஐ எம் ஆல்வேஸ் தேர். நீங்க எந்த கொஸ்டின் போட்டாலும் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீப் கன்சல்டேஷன் தேவைப்படுது அபவுட் எஸ்இஓ, அபவுட் கூகுள் ஆட்ஸ், அபவுட் அமேசான் ஆட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க எனி டைம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நான் கால் எடுக்கல அப்படின்னா விட்டுறாதீங்க. யூ கேன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுங்க, யூடியூப்ல இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ரிப்ளை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கன்சல்டேஷன் கால் எப்போ என்ன எதுன்னு டிசைட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.